பாருங்க, நீங்க எங்கேயோ உட்கார்ந்துருங்க. தூக்கம் வந்தா படுத்து தூங்க. யாராவது கேட்டா கஜாக்கா தோஸ்த் அப்படின்னு சொல்லுங்க. சரிங்கண்ணே. கஜாக்கா தோஸ்த். கஜாக்கா தோஸ்த் தங்கமான மனுஷன்ல பின்ன இல்லையா? ஏய், இவரால எத்தனையோ பேர் துபாய்க்கு போய் பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்காங்க. ஏண்டா முன்னாடியே இந்த கஜாவை பிடிச்சு துபாய்க்கு போகணும்னு ஏன் நமக்கு தோணல? அது அதுக்கு ஒரு நேரம் வர வேணா? ஓ. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கடா திடுதுப்புன்னு ஃபாரின் போறிய அப்படின்லாம் கேட்காதீங்க. ஆக்சுவலாக வேலைக்காக வெளியில் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் கிளம்பி போக வேண்டிய கட்டாயம். இங்கே ஒன்றும் பெருசாக நான் ஒன்றும் அபுதாபியோ துபாயோ உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா இந்த வீடியோவில் அந்த மாதிரி கண்டென்ட் எதுவும் இருக்காது. ஏன்னா நான் வேலை பார்க்குற இண்டஸ்ட்ரி ஆயில் அண்ட் கேஸு மோஸ்ட்லி ஊரை விட்டு அவுட்டரில் தான் இருக்கும், டெசர்ட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் இப்படி தான் வேலை பார்க்குறாங்க. இங்கே இந்த இண்டஸ்ட்ரியோட கல்ச்சர் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம அனுசரித்து தான் நம்ம வாழ்ந்தாகணும். சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த வீடியோ எடுத்ததுக்கான காரணம், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கும்பொழுது அந்த லொக்கேஷன் எப்படி இருக்கும் அது யாருக்கு தெரியாது. மோஸ்ட்லி இந்த மாதிரி கல்ஃப் அவங்களோட மெயின் பிஸ்னஸ் ஆயில் அண்ட் கேஸ் தான். க்ரூடு எடுத்து ரிஃபைன் பண்ணி அதுலேருந்து பெட்ரோல், டீசல் என்னென்ன பை ப்ராடக்ட் இருக்கோ அதை எடுப்பாங்க. இந்த டெசர்ட்டில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஆயில் ரிக் இருக்குது. நம்ம ஊரில் போர் போடுற மாதிரி போர் ட்ரில் பண்ணி க்ரூடு எடுப்பாங்க. க்ரூடு எடுத்து இந்த சில கேஸஸ்லாம் தனியாக செப்பரேட்டாக பிடிச்சி வேறு ஒரு ரிஃபைனரி இருக்குது. அந்த ரிஃபைனரிக்கு இங்கே பைப் லைன் மூலயமா சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே மோஸ்ட்லி ப்ராஜெக்ட் டீமும் இருக்குது, மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்குது. நான் மெயின்டெனன்ஸில் இருக்கேன், மெயின்டெனன்ஸ் கம் ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நான் உள்ளெல்லாம் உங்களால் காமிக்க முடியாது பிளான்ட்லாம், ஏன்னா அங்கெல்லாம் ஆர்மி ப்ரொடெக்ஷன் இருக்கும், கேமரா மொபைல் அலோடு கிடையாது. நான் இருக்கக்கூடிய அக்காமடேஷன் கொஞ்சம் வெளியில் இருக்குது டெசர்ட்டில். ஸோ அந்த ஏரியா இதெல்லாம் காமிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதில் ஒன்றும் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்குற கண்டென்ட் இருக்காது, பட் நான் ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டேன். ஓகே, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் நல்லா மணல் தான். இங்கே உனக்கு என்னடா வேலைங்கிறீங்களா? இங்கே தான் எனக்கு வேலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். இந்த இடத்துல இப்படியே ஓட்டணும். ஒரு மாதம் வருஷமாக இருக்கலாம். சாண்ட் ஸ்டோம்லாம் வருமா பாருங்க, எல்லாம் இதெல்லாம் பிஞ்சு போய் கிடக்கு. எல்லாம் சாண்ட் ஸ்டோம்னால காற்று பயங்கரமாக அடிக்கும், மணல் காற்று ஃபுல்லு. இதுதான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாண்ட் ஸ்டோம் ஃபுல்லுமே இந்த பக்கம் எல்லாமே பாதிச்சிருச்சு, டேமேஜ் ஆக்கிடுச்சு. அந்த பக்கம் கேம்ப் இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும். சன் செட் ஆகிக்கிட்டு இருக்கு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். காற்று அடிச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். அங்கே தான் நான் தங்குற இடம். அந்த மரம்லாம் இருக்கிறதெல்லாம் அது ஒரு கேம்ப்பு. சூப்பராக இருக்குல்ல, சன்னை செட் ஆகிறது சூப்பராக இருக்குது. மணல் நைஸாக இருக்கும், காற்றடிக்கும் போது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஒரு புதுமையான இடம். ராஜஸ்தான் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரு புதுமையான இடம். ஃபாரின் தான் அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி இடத்துக்கு வந்தோம்னா இந்த இப்படி தான் இருக்கும் பாருங்க.
துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா? இல்ல. சார்ஜா? இல்ல. அபிதாபியா? ம்ஹும். வேற எங்க இருந்தீங்க? துபாயில. துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருங்க? துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி. துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமோ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற. துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேக்குற? இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, துபாயில நீ இருந்த அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா. சொல்லுகிறல்ல. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். திருப்பி சொல்லு. திருப்பியா? அட்ரஸ் திருப்பி சொல்லு. துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6. என்ன அப்படியே திருப்பி சொல்ற? நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன, அதான் திருப்பி ஓ, சொன்ன. அந்த திருப்பியா? அரேபியா, இதுதான் அரேபியா. அரேபியானா சவுதி அரேபியானா தான். இது வந்து அபுதாபி விஐ. இங்கே தான் நான் வேலை பார்க்குற இடம். இதுதான் வேலை பார்க்குற இடம். ஃபுல் டெசர்ட்டு. இந்த டெசர்ட்டில் தான் நமக்கு வேலை. இங்கே எத்தனை மாதம் எத்தனை வருஷம் எதுவும் தெரியாது. ஓட்ட வேண்டியதுதான். இங்கே ஒரே ஒரு டவர் இருக்குது. இந்த ஒரு டவர்னால வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். வாங்க, நான் தங்குற இடம்லாம் காமிக்கிறேன். கேம்ப் வழியாக அப்படியே என்ட்ரன்ஸ் வழியாக நடந்து வந்தோம்னா இது மாதிரி எவனுமே இருக்க மாட்டான். டிஸ் எல்லாம் வந்து இங்கே ஓட்டையாகி கிடக்கு. இந்த டிஸ் எல்லாம் ஏன் ஓட்டையாகி கிடக்குன்னா, நைட்டு காற்று இங்கே வந்து சாண்ட்ஸ்டோம் வரும்ல, அதனால் இந்த டிஸ் எல்லாம் ஃபுல்லாக டேமேஜ். என்னோட ரூம் அதுக்குள்ளயா நான் போட்ட வேகமா ஓட்டேன். அதுவும் குறுக்கு வழியில போனேன். தேடி பாத்தியா? பாருங்க, பொழுது விடிஞ்சு முகம் தெரியறதுக்குள்ள கடல்ல குதிச்சு கரைக்கு போயிடுங்க. கஜா, உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம். நாங்க மட்டும் துபாய் போய் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டோம். உங்களுக்கு மாசம் மாசம் 100 ரூபாய் பணம் அனுப்புறோம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். அண்ணே, எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. நீங்க தானே எங்களுக்கு கடவுள். உங்களுக்காக பாத்தியாலாம் ஊதுறோம். இந்த பாருங்க, பொட்டியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுங்க. ஓட்ட நிப்பாட்டுறான், குதிச்சிருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம்.